தேவையில்லாத ரிஸ்க்கு ப்ரோ. ஸ்லிப் ஆகிற போகுது ப்ரோ. சார் லேண்ட்ஸ்லைட் ஆகிற போகுதுடா இன்னுக்குள்ள. வாவ் வாவ் வாவ். ஹலோ, we made it. ஸோ கைஸ், இங்கே லேக் பார்த்துட்டு இப்போ அடுத்து புறாக்கல் வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானுங்க. ஸோ வந்து கூகுள் மேப் வந்து நேராக தான் போட்டிருக்கு, நம்மளுக்கு தெரியல. ஸோ அங்கே போயிட்டு அங்கே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம். அவ்வளோதாங்க, மேலில் தாங்க போகணும் புறாக்கல் வியூ பாயிண்ட்டுக்கு. கரெக்டாக 1.5 கிலோமீட்டர்ஸ் பக்கம் போட்டிருக்குன்னு கூகுள் மேப் சொல்லுது. ஸோ வந்து எங்கன்னு தெரில. மச்சான், நீ தான்டா கூகுள் மேப் பார்க்கணும். ஸோ இதுக்குள்ளே தாங்க போகணுன்னு கூகுள் மேப் சொல்லுது. ஃபாரினர்ஸ் கிளம்பலாங்க. ஸோ வந்து ரூட்டு கேட்டுகிட்டு இருந்தான் பையன். ஸோ புறாக்கல் வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு தெரில, போய் பார்க்கலாம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இதை தாண்டி வரேங்க. எனக்கும் இது புதுசாக தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து லேக் பயங்கரமாக தெரியுதுங்க. யா பைக்கருங்க. இப்போதான் கூக்கல் தாண்டி நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். ஸோ வந்து மச்சான், இதான் கூக்கல் வில்லேஜாடா? ஸோ வந்து அவங்க வந்து 2 பேரும் ஃபாரினர்ஸுங்க, முன்னாடி போயிட்டு இருந்தாங்க நம்மளுக்கு முன்னாடி. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கூக்கலோட வில்லேஜு. ஸோ வந்து இங்கே சின்ன சின்ன பசங்கள்லாம் விளையாடுவாங்க, ஜாலியாக இருக்கும். கூக்கல் வில்லேஜ் தாண்டி தான் போயிட்டுருக்கோம் நம்ம. ஸோ இங்கேருந்து எக்ஸாக்டாக இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் பக்கம் இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ பார்ப்போம், போனால் தான் தெரியும். நம்மளே இப்போ வந்து புதுசாக தானே போயிட்டுருக்கோம். ஸோ எதுவும் கன்ஃபார்ம் இல்லாமல் சொல்ல முடியாது. நாங்கள் போயிட்டு நான் உங்களுக்கு எப்படி வரணும் என்ன ஏதுன்னு நான் சொல்கிறேங்க. ஸோ இதுதான் கூக்கல் வில்லேஜ். பயங்கர ஆஃப் ரோடிங்காக தாங்க இருக்குது. இங்கனுக்குள்ளே பைக்கு திருப்பவே, காரை திருப்பவே முடியாது. இங்கனுக்குள்ளே திருப்பிட்டு இருக்காரு. ஃபாரினர்ஸுங்க பைக் ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்லைங்க. மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்து நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வராங்க. என்னடா ப்ரோ, யூட்டன் வந்துருச்சா? இதுக்குள்ளே இருக்குமோ? எங்கடா? யார்கிட்ட கேட்டு வரியா? ஸோ ஃபுல்லாமே ஆஃப் ரோடுக்கு தான் போகிறோம்னு நினைக்கிறேன். ப்ரோ கரெக்டு தானே ப்ரோ? ஸோ வந்து ஃபுல்லாமே ஆஃப் ரோடுங்க இந்த சைடு. புறாக்கல் வியூ பாயிண்ட் தரமாக இருக்குல்ல மச்சா. பைக்கை நிப்பாட்டிட்டு போகணுமா? பைக்கை நிப்பாட்டிட்டு நடந்து போகணுமோ? எங்கடா போய் நிப்பாட்டுறது? பைக்கை இங்கனே வா. இருடா, அவ்வளோதான். அவ்வளோதான் கைஸ். இங்கேருந்து நம்ம நடந்து தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இப்போ வந்து புறாக்கல் வியூ பாயிண்ட்டு தானே, அங்கே தாங்க போகிறோம். ஸோ நம்ம வந்து அப்படியே புறாக்கல் வியூ பாயிண்ட்டுக்கு அப்படியே நடந்துகிட்டே போகலாம். அங்கே போயிட்டு வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஃபுல்லாமே ஆஃப் ரோடுங்க. இங்கேருந்து மேலே நடந்து போகிற இடம் எல்லாமே ஆஃப் ரோடு. பைக் சேஃபாக இருக்குமாடா? ஓகே, நான் மேலே போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், டைம் வந்து எக்ஸாக்டாக ஒரு 2 o'clock பக்கம் ஆயிடுச்சு. நம்ம வந்து கூக்கல் ஃபால்ஸ் வந்து இப்போ தான் விசிட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம புறாக்கல் வியூ பாயிண்ட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ வந்து இந்த வழியாக தான் போகணும். நான் ஆக்சுவலாக இந்த வழியாக போகிறதா இருந்தால் கூட நம்ம பைக்கில் போயிடலாங்க. ஆனால் நம்ம இந்த வழியாக ஏறுறதுனால நம்ம இப்படி நடந்து தான் போக வேண்டியதாக இருக்குது. ட்ரெக் பண்ணணுங்க ஒரு 10 minutes. இன்கேஸ் நம்ம மேலே போயிட்டோன்னா தரமாக இருக்கும். இந்த வியூ பாயிண்ட்டே பாருங்களேன், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குண்ணே. டே ப்ரோ, அங்கே கீழே படுறா. சரியான ட்ரெக்குங்க, பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தாங்க நிறைய வியூ பாயிண்ட் இருக்குது கொடைக்கானலில். யா ஏன் ப்ரோ, இங்கெல்லாம் எலிஃபெண்ட் இருந்தால் பயங்கரமாக இருக்கும்ல. நாளில் ஹெல்மெட்டை மட்டும் வாங்கிட்டு ஓடிடுவேன்.
கைஸ் கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் மேலே ட்ரெக் பண்ணிட்டு வந்திருப்போம். இன்னும் போகணும் போலங்க. அதுவும் இல்லாமல் மிஸ்டாக இருக்கனால ஒன்றுமே தெரியல. ஆஹா வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சே. பரவாயில்லைங்க, தெரிகிறத போட்டுக்க வேண்டியதுதான். சார் முடியல. கைஸ் கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் மேலே ட்ரெக் பண்ணி வந்துட்டுருக்கோம். இன்னும் போயிட்டே இருக்குங்க. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு வேற தெரியல. ஸோ பில்லியன் ரைடர் ஜாலியாக போயிட்டுருக்காரு. போகிறவே எல்லாமே வந்துட்டு ஆஃப் ரோடிங்காக தாங்க இருக்குது. பைக் வேறு கீழே நிப்பாட்டிட்டு வந்துட்டோம். அது வேறு பயமாக இருக்குது. ஏன்னா சேஃபாக இருக்குமா என்னன்னு தெரியல. ப்ரோ கண்டுபிடிச்சிட்டியா? ஓகேங்க, கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் அட் லாஸ்ட் நம்ம டாப்புக்கு வந்தாச்சுங்க. போகிற வழி எல்லாமே வந்துட்டு ஆஃப் ரோடிங்காக தான் இருக்குது. ஏற்றமும் இருக்குது இறக்கமும் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்குது. ஸோ போகிற வே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸில் இருந்த ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாமே வந்து மிஸ்டாக இருக்கனால வந்து வியூ சரியாக கேமராவில் கேப்சர் பண்ண முடியலங்க. இதுக்கெலாம் வந்து நம்ம ஏர்லி மார்னிங் வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஏன்னா நம்ம இருக்க வீட்டுக்கும் இங்கேயும் வந்து கிட்டத்தட்ட எப்படியும் 40 கிலோமீட்டர்ஸ் பக்கம் இருக்கும். அதனால வந்து ரொம்ப ரிஸ்கியாக இருக்குது. அண்ட் இவ்வளோ நேரம் ஏறிட்டு இருந்தோம், இப்போ இறங்கிட்டு இருக்கோம். ப்ரோ ஆக்சுவலி நம்ம வந்து டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆயாச்சு. ஸோ ரொம்ப நேரம் ட்ரெக்கிங்க்கு அப்புறம் தரமான ஒரு பிளேஸ்க்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். ப்ரோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? சொர்க்கத்தில். ஆமாங்க, சொர்க்கத்தில் தாங்க இருக்கோம். அந்த வியூவை மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வியூவை லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வேறு லெவலில் அட்வென்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்து நம்ம ப்ரோ வந்துட்டுருக்காரு. ப்ரோ இவரும் நம்ம 3 பேர் தான் வந்து ட்ரெக் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். வாட் எவர்ரா, இது அந்த எக்ஸாக்ட் பிளேஸ் இல்லைனாலும் தரமான ஒரு வியூவாக இருக்குல்ல. வா செம்மையாக இருக்குங்க வியூ. ஸோ இதுதான் இதோட எண்டா இல்லை இன்னும் போகணுமான்னு தெரியலங்க. ஸோ நிறைய பிளேஸ் ரொம்ப நேரமாக நடந்து வந்துட்டுருக்கோம். ஸோ பாருங்க கைஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. ப்ரோ அது இது இந்த பழனி டேம் தானடா? இப்படியே ட்ரக் பண்ணிட்டு பழனி போயிடுவோம் போலங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா வியூ தரமான வியூவாக இருக்குது. ஸோ பரவாயில்லைங்க, கூக்கால் ஃபால்ஸ் போகலான்னு நினச்சோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுங்க நம்ம போக முடியல. ஆனால் இப்போ ஒரு தரமான ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ டாஸ்க் என்ன அப்படின்னா இங்கேருந்து மேலே ஏறி போகணும். அதுதான் டாஸ்க்கு. வா நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ வந்து பாருங்கப்பா வியூ பாயிண்ட் நல்லா இருக்கு. ப்ரோ ஐ திங்க் நம்ம மலை இறங்கிட்டு இருக்கோம். தேவையில்லாத ரிஸ்க்கு, இப்படியே குவிட் பண்ணிடலாம். என்ன சொல்கிற? அவ்வளோதாங்க, நம்ம இங்கனுக்குள்ளே வந்துச்சுல. ஸோ இதுதான் வியூ பாயிண்ட்டு. வா நல்லா இருக்கு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வி மேட் இட்ங்க. இங்கே நீங்கள் டூரிஸ்டர்ஸ் யாராவது இங்கே வந்தீங்கன்னா லோக்கலில் இருக்க ஏதாவது ஒரு கைடை வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கும். ஆமாங்க, காசு வாங்கிடுவாங்க. நான் வீடியோவில் மேக்ஸிமம் வந்துட்டு எந்தெந்த வேன்னு சொல்லிடுறேன். ஸோ அதை பார்த்துக்கிட்டு அதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு கூட நீங்கள் இங்கே வரலாம். ஸோ ப்ரோ லிட்ரலி தரமான வீடியோ ப்ரோ, தரமான ஸ்பாட்டில் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம ப்ரோ வந்து மேலே நின்றுட்டுருக்காருங்க, நம்ம கேரளா ஃப்ரெண்டு. யா ப்ரோ யா ப்ரோ ஸ்லிப் ஆகிற போகுது ப்ரோ. ப்ரோ ஐ திங்க் நம்ம எல்லாமே பயங்கரமான ஒரு ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிட்டோம் ப்ரோ. தண்ணி இருக்கு. ஓகே கைஸ், நம்ம எக்ஸாக்டாக ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம கீழே போயிட்டு அதுக்கப்புறம் நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் ஃபைனலி வி ரீச் த பியூட்டிஃபுல் டெஸ்டினேஷனுங்க. ஸோ தரமான ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துச்சு. மொத்தம் லேண்ட்ஸ்லைட் ஆகிற போதுடா இன்னுக்குள்ள. தரமான ஸ்பாட்டு, செம்ம ரிலாக்ஸேஷனாக இருக்குங்க. வாவ் பாருங்க, இந்த வியூவை பாருங்கப்பா. ப்ரோ இன்னும் வழி போயிட்டே தான் ப்ரோ இருக்கும். நம்ம இங்கேயோட குவிட் பண்ணிக்கலாம். ஆமாம். ஸோ வந்து வாவ் 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 பியூட்டிஃபுல் பிளேஸ். ஸோ நம்ம அந்த வழியாக தாங்க வந்தோம். மச்சான் போகும்போது ரூட்டை மறந்துட்டோம்னு வச்சுக்கவேன், அவ்வளோதான். வா வேறு லெவல். பட் ஆனால் இங்கே வந்து டூரிஸ்டர்ஸ் வந்து பெருசாக யாருமே இல்லைங்க. ஒரே ஒரு ப்ரோ தான் நம்ம கூட வந்துட்டு இருந்தார்.
ஏன்னா அந்த டாப்பில் நம்ம பிளாக் பண்ணியிருப்போம்ல, ஸோ அந்த பீக் கிட்ட வந்தப்பயே வந்து எல்லாருமே வந்துட்டு டல் ஆகிட்டாங்க. ஸோ ஏற முடியாமல் நம்ம அந்த அப்படியே பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஹலோ, we made it. ஸோ கைஸ், ஆக்சுவலாக நம்ம இந்த ஸ்பாட்டில் வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணாமல் விட்டுட்டோங்க. ஸோ இங்கே வந்து ஃபால்ஸு சவுண்டு பயங்கரமாக வந்துட்டுருக்கு. அது எந்த சைட்லேருந்து வருதுன்னே தெரிலங்க. நம்மளுக்கு லெஃப்ட் சைட்லேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடா அங்கனுக்குள்ளே ஒரு ஃபால்ஸ் தெரியுதுங்க. தெரியுதா? இந்த கோப்ரோவில் பெருசாக தெரியலைங்க. அங்கனுக்குள்ளே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ பழனி டேம் தானே மச்சான் அது? இது பழனி டேம்னு நினைக்கிறேன். ஸோ வேறு லெவலுங்க. ஸோ இதே மாதிரி தான் நிறைய பிளேஸ் கவர் பண்ணுவோம். ஓகேங்க. ஸோ கைஸ், நம்ம ஃபைனலாக நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆயாச்சு. இந்த கேவ் நேம் கூட புறாக்குறை சம்திங் ஏதோ ஒரு கேவு. ஸோ பயங்கரமான ஒரு வியூ பாயிண்ட்டுங்க இது. ஸோ ரொம்ப நேரம் வந்து ட்ரெக் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம்ல. ஸோ ஆஃப்டர் ஒரு ஒன் ஹவருக்கு பக்கம் ட்ரெக் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ 1 ஹவருக்கு வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா 101% ஒர்த்துங்க. ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நிறைய டூரிஸ்டர்ஸ் வருவாங்க. ஸோ வந்து நிறைய பேர் வந்து இந்த டாப் பீக்லேயே இருந்து அவங்களால ட்ரெக் பண்ண முடியாமல் அங்கேயே குவிட் பண்ணிவிட்டு நிறைய பேர் இறங்கிட்டு இருந்ததை பார்த்தேன். ஸோ இங்கேயும் நல்லா க்ரௌடாக இருக்குன்னு நினச்சேன். ஸோ இங்கே நம்ம மட்டும் தாங்க இருக்கோம். ஸோ வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்றது பாருங்களேன். ஆக்சுவலாக நம்ம கூக்கால் ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ அதோட பெஸ்ட்டாக தரமான ஒரு ஸ்பாட்டுக்கு இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்மளை அடுத்து நிறையா டிஃப்ரெண்ட்டான ஸ்பாட்டுக்கெலாம் போவோம். நிறைய வீடியோஸ் கவர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. அண்ட் லாஸ்ட் 2 வீடியோக்குமே உங்களோட சப்போர்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ போகும்போது வந்து ட்ரெக் பண்ணுறதை வந்து நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது. பிகாஸ் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சுங்க. ஸோ வந்து மேக்ஸிமம் ஃபோனில் வந்து எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ வந்து அடுத்த வ்ளாகில் நான் உங்களை பார்க்குற வரையும் டாட்டா பை பை, பீஸ் அவுட்.